ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே இருக்காது, ட்ரேடும் கிடையாது. அதே சமயத்தில் உங்களோட டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட் வரலாம் கம்ப்ளீட் ப்ரைஸ் ரீச் ஆகிற வரலாம் ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ண மறந்துடுறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க. ஜஸ்ட் ரீமைண்ட் பண்ணி வச்சா வீடியோ எண்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு போன வீக்கில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது எந்த டைமில் ட்ரேட் எடுக்கலாம், எது பெட்டராக இருக்கும் போட்டிருந்தேன். அது மாதிரி அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். சரி, நெக்ஸ்ட் எந்த டைம் ஃப்ரேமில் எடுத்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல கேட்டுங்க. இப்போ நீங்கள் கார் ஓட்டிகிட்ருக்கீங்க. காரில் நான் எந்த கியரில் போனால் நான் போக முடியும் ஊருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஃபஸ்ட் கியர்லையா, இல்லை செகண்ட் கியர்லையா, தேர்ட் கியர்லையா, ஃபோர்த் கியர்லையா? ஆக்சுவலாக நீங்கள் எந்த கியரில் போகணுன்றத அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். ஒரு ஃபுல் டிராஃபிக் இருக்கிற ஏரியா அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் கியரில் தான் மூவ் பண்ணணும். ஃபுல்லாக ஹைவேல இருக்குது, நான் போய் அந்த இடத்துல ஃபஸ்ட் கியரில் தான் போவேன் அப்படின்னா அதே மாதிரி தான் இங்கே நம்ம சூஸ் பண்ணிக்கணும்னா இந்த ட்ரேடிங்கில் கூட நான் 1 மினிட்டில் தான் ட்ரேட் பண்ணுவேன், 5 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணுவேன், 15 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்வாங்க. இதில் அப்படி கிடையாது, இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். ஓகே, இப்போது அதே மாதிரி இன்னொரு விஷயம், அந்த கார் விஷயத்த சொல்கிறேன். சரி, நான் ட்ரைவ் பண்ண சொல்ல என்ன பண்ணணும், எக்ஸலேட்டர் மட்டும் கொடுத்தா போதுமா அப்படின்னு கேட்கலாம். அப்போ கிளட்ச் யார் பிடிக்கிறது, பிரேக் யார் பிடிக்கிறது, அப்புறம் சைடு மிரர் யார் பார்க்குறது, பேக் மிரர் யார் பார்க்குறது, ஃப்ரண்ட்டில் யார் பார்க்குறது, எல்லாமே நீங்கள் தான் பண்ணி ஆகணும். ஸோ இதெல்லாம் முழுசாக பார்க்கறது தான் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இதை நீங்கள் ஒரு தொடர்ந்து கொஞ்ச நாள் ரெகுலராக இதை ஹாபி அப்படியே ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக தெரியாது, இது நார்மலாக உங்களுக்கு பழகிடும். இதே உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நீங்கள் கற்றுக்க சொல்ல என்ன ஆகுனா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியும். ஏன் இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் நான் இதெல்லாம் ஒரு யார்கிட்டயாச்சும் கற்றுக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாமா, ஒரு 20,000 30,000 ஃபீஸ் கொடுத்தோ இல்லை 5,000 10,000 ஃபீஸ் கொடுத்தோ நான் கற்றுக்கிட்டு பண்ணலாமா அப்படின்னா கற்றுக்கலாம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை நீங்கள் முறைப்படுத்தணும். இப்போ நம்ம டிரைவிங்கில் சொல்லிக் கொடுப்பாங்களே, பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துட்டு எக்ஸலேட்டர் கொடு, பிரேக் பிடி, கிளச் பிடி, லெஃப்ட்டில் பாரு, ரைட்டில் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பேக் சப்போர்ட் யாராச்சும் இருந்தால் அந்த ஒரு டீச்சர்ஸ், அந்த மென்டர்ஸ்கிட்ட நீங்கள் போய்ட்டு ட்ரைனிங் எடுத்துக்கலாம். சும்மா ஏதோ ஒரு நாள் 2 நாள் 3 நாள் சொல்லி கொடுத்துட்டு அவ்வளோதான் பை சொல்கிறவங்க கிட்ட நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கற்றுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு லைவில் பயம் வரும். அந்த லைவ் மார்க்கெட்டில் பயம் வர சொல்ல அந்த பயத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு மெம்பர் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தீர்த்து வைக்கிற ஆள் இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு கற்றுக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ டைம் ஃப்ரேம்குள்ளே வரலாம். இப்போது ஏன் உங்களுக்கு மல்டி டைம் ஃப்ரேம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு வச்சுங்க. இப்போ நீங்கள் ஒரு 1 மினிட்டில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க. ஒரு 1 மினிட்டில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க. அந்த 1 மினிட் மேபி அதனுடைய ப்ரீவியஸ் டைம் ஃப்ரேமுடைய ஒரு ஹையாக இருக்கலாம், லோவாக இருக்கலாம், அங்கேருந்து ப்ரைஸ் திரும்பியிருக்கலாம். இப்போ ஏன் இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல கேட்டுங்க. இப்போ ப்ரைஸ் மேலேருந்து திரும்பியிருக்கு, ரைட்டுங்களா? இது 5 நிமிஷத்து டைம் ஃப்ரேம்லேயே திரும்புது. 5 நிமிஷத்தோட ஹை ஒரு 300 ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் 300 ரூபா இருக்குது, இந்த ஹை திரும்பியிருக்கு. நீங்கள் இந்த இங்கே ஷார்ட்கட்டில் போயிட்டீங்க. இது 5 மினிட்ஸ் பெரிய ட்ரெண்ட். இது 5 மினிட்ஸோடைய பெரிய ட்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த டவுன் ட்ரெண்டில் வர சொல்ல நீங்கள் 1 மினிட்டுக்குள்ளே போயிட்டீங்க. 1 மினிட்டுக்குள்ளே என்ன தெரியும், டவுன் ட்ரெண்ட் மாதிரி தெரியும் உங்களுக்கு. இந்த ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட் மாதிரி தெரியும், இப்படி தெரியும் உங்களுக்கு, பெருசாக தெரியும். இந்த 1 மினிட்டில் டவுன் ட்ரெண்டில் வர சொல்ல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி எந்த ட்ரெண்ட் வருது, இது எங்கேருந்து வருது அப்படின்றத கொஞ்சம் அலசிக்கணும். அதுக்கு முன்னாடி என்னமோ சரி 15 மினிட்ஸ் ட்ரெண்டு எங்கே போகுது, சரி 1 மணி நேரத்தோட ட்ரெண்டு எங்கே போகுது அப்படின்றது அதை அலசி ஆராய்ஞ்சு நம்ம இப்போ என்ன பண்ணலாம் இந்த ட்ரெண்டில் அப்படின்னு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கலாம். அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு பயம் இருக்காது. ஏன்னா உங்களுடைய இடம் சரியான இடம், உங்களுடைய ஸ்டாப் லாஸ் சரியான ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் திரும்புது, மேலே திரும்புது அப்படின்னா மேலே இப்போ என்ன வரும், இந்த ஹை கிட்ட வந்துச்சு. இப்போ உங்களுக்கு இது அப் ட்ரெண்ட் மாதிரி தெரியும். இப்போ 1 மினிட்டில் இது 5 மினிட்ஸில் இந்த ஹை இருக்குதுன்ற விஷயம் நீங்கள் கவனிக்கல அப்படின்னா 1 மினிட்டில் நீங்கள் போயிட்டு பார்க்க சொல்ல இது 1 மினிட் ட்ரெண்ட் வச்சுக்கலாம். குட்டி ட்ரெண்ட் 1 மினிட் நீங்கள் உள்ளே போயிட்டு பார்க்குறீங்க, ஜூம் பண்ணி இந்த இடத்துல பார்க்குறீங்க, நல்லா சூப்பராக மேலே போயிட்டுருக்குது. நீங்கள் இந்த இடத்துல வாங்க முடியுமா? இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், இதனோட ஹை பெரிய டைம் ஃப்ரேமுடைய ஹை, நான் நல்லா கவனிங்க, பெரிய டைம் ஃப்ரேமுடைய ஹை சின்ன டைம் ஃப்ரேமுடைய ஹை மாதிரி தெரியும். அதான் சொல்ல ஒரு பை சைடு போய் சொல்லி நீங்கள் பை அண்ட் செல் பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து ப்ரைஸ் திரும்பிடும், உங்களுடைய எஸ்எல் ட்ரிகர் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் இல்லையா, மேக்ஸிமம் 1000 லைக்ஸ் தாராளமாக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
அது 1000 லைக்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் என்ன காசோ பணமோ எதுவும் கிடையாது. ஒரு மோட்டிவேஷன், ஒரு விஷயத்தை நம்ம சொல்லித்தராங்க அப்படின்றது ஒரு மோட்டிவேஷன். இப்போ மேபி இந்த சாட்டர்டே சண்டே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரலாம். இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ரெகுலராக பார்க்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணிடுறாங்க. புதுசாக வரவங்க தான் கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க, சரி என்னடா அது இல்லாதது நான் புதுசாக நான் சொல்லி தர போகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலாக அதில் ஒரு மறைஞ்சிருக்கிற ரகசியம் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன ஒரு ஷார்ட்டில் இருக்கிறீங்களோ அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போய் பாருங்கள். அதுதான் சொல்லிட்டேன், என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அதான் சொல்கிறது. நான் ஃபஸ்ட்டு வந்து டே சாட்லேருந்து வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மணி டே சாட், அதாவது டே டைம் ஃப்ரேம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா சார்ட் எங்கே போகுது அப்படின்றதுல ஃபஸ்ட்டு தெளிவாருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒன்று டைம் குறைச்சிட்டு கிட்ட வந்து பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். நீங்கள் எடுத்த உடனே ஒரு 1 மினிட் சார்ட்டை போட்டு நான் பார்த்துட்டு அதனாலேயே கீழே போயிட்டு இருக்குதுன்னா பையோ சைல் எடுக்கல, மேலே போவோம் கீழே போமா மேலே போமா அப்படின்னு சொல்லி அங்கே மாட்டிக்கிட்டு தவிர்த்த விட அதுக்கு முன்னாடி டைம் ஃப்ரேம் உடைய ஹை லோ மார்க் பண்ணி, இல்லை அதுக்கு முன்னாடி டே சார்ட்டோடைய ஹை லோ மார்க் பண்ணி, எவ்வளோயா உங்களுக்கு ஹை லோ மார்க் பண்ண வரலன்னா நீங்கள் மேபி ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம். ஒரு சிபிஆர் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு பவுலிங் ஏர் பேண்ட் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு மூவிங் ஏர் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரைட், நீங்கள் அந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஒரு அதனுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, ஸோ டைம் ஃப்ரேம் அப்படின்றது வந்து மல்டி டைம் ஃப்ரேம் தான் பெஸ்ட் டைம் ஃப்ரேம். ஒரே டைம் ஃப்ரேம் வந்து பெஸ்ட் டைம் ஃப்ரேம் ஆகாது. இது என்னுடைய சஜஷன். வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த 27ஆம் தேதி வந்து ஒரு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். 27ஆம் தேதி ஃப்ரீ வெபினார். யாருக்காக அந்த ஃப்ரீ வெபினார் அப்படின்னா என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் இருக்கிறவங்களுக்காக. அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் காசு கொடுத்து ஜாயின் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, அதுவும் உங்களுக்கு ஃப்ரீ தான். அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் கூட நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த வீடியோக்கு 4 டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 4 லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அந்த ஒரு லிங்க்கில் கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னே நீங்கள் வந்து ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணி அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு சென்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அது முற்றிலும் ஃப்ரீ தான். அந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஃப்ரீ தான். ஸோ சார்ஜஸ் எதுவும் இல்லை. அதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேட்டேன், வெபினார் ஏதாவது ஜாயின் பண்ணணும் உங்களுக்கு கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா அந்த டீட்டெயில்ஸ் கூட இந்த ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோ கீழே பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததை ஜாயின் பண்ணிங்க. ஓகே, பாய்.